ஹீரோ கதவை திறந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வாங்கி பாக்குறான். பார்த்தா 2 லைன்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பாக்குறா. ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. இதுல இப்போ ஒண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம ஹீரோக்கு பொண்ணு பிறக்கணும் தான் ஆசை. அதே நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் வர்றான். நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்துருக்கா. பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ எதுக்கு வெளியே உட்காந்துருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே வர்றான். இந்த வயசுல இன்னொரு குழந்தை தேவையா? இப்பவும் பொண்ணு பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. கண்டிப்பா பிறக்கும். சாமுக்கு இருக்க மாதிரியே எனக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும். அது ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க பாட்டிமா வர்றாங்க. என்ன பாட்டிமா அந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ ஒழுங்காவே சாப்பிடுறது இல்லையாமே அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டிமா குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறான். அப்படியே அங்க இன்னொரு லேடி வர்றாங்க. நானும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க ஒழுங்கா சாப்பிட, உங்களுக்கு பசி இல்லையாமே அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ முறைச்சு பாக்குறா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. ஹீரோ அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். நான் சாமு கிட்ட மட்டும் தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம் வருது. பார்த்தா சாம் அந்த வில்லேஜ் ஃபுல்லா சொல்லியிருக்கான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு மைக் போட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பாட்டிமா தான் காட்டுறாங்க. பேகுவை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. பேகு நம்ம ஷரோனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். அந்த லேடி பேகுவை திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன பைத்தியமா, பக்கத்துல வராத, நீ என்ன ஷரோனுக்கு பேபி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இங்க இருந்து போ அப்படி சொல்லிட்டு பேகு கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பாட்டிமா வர்றாங்க. இந்த வில்லேஜ் என்ன உன்னோடது நினைச்சிட்டு இருக்கியா, எதுக்கு இப்ப திட்டிக்கிட்டு இருக்க பேகுவா அப்படி சொல்லிட்டு பாட்டிமா கேக்குறாங்க. ஷரோன்ட்ட தள்ளி வைங்க, ஏன் பக்கத்துலயே வந்துகிட்டு இருக்கு, போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. வா பேகு நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டிமா கூட்டி போயிடுறாங்க. இந்த பொம்பளை என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ரொம்ப ரூடா பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டிமா திட்டிகிட்டே போவாங்க. இப்ப எங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஷரோன் கிட்ட பேகு வந்துட்டான், நீங்க அவனை கட்டி வைங்க அப்படி சொல்லிட்டு அந்த லேடி கத்துறாங்க. ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இன்னொரு லேடி வர்றாங்க. நீ ஒரு நிமிஷம் தள்ளுவே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு பேகு பத்தி ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கியே என்ன, அப்படி முடிஞ்சா நீ கட்டி போட்டு வச்சுக்க வேண்டியதானே, சீரியல்ல இருந்து ஒரு பைத்தியம் இங்க கிளம்பி வந்துருச்சு, நீ பேகுவ பைத்தியம்னு சொல்றியா அப்படி சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்லிட்டு இந்த லேடியும் கத்துறாங்க. அப்ப 2 பேருக்கு சரியான சண்டை, தலைமுடியெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் போய் தடுக்கிறான். கரெக்டா அவனுக்கு வாயிலே ஒரு குத்து. இப்ப அப்படியே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க செக் பண்றதுக்கு. பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைம் வரும்போதே பையன் தான் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு பையன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. நம்ம ஹீரோ என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வெளியே நடந்துகிட்டே இருக்கான். ஆனா இன்னொரு விஷயம் அப்படி சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கத்துறா. நம்ம ஹீரோ வேமா வந்து உள்ள பாக்குறான். என்னாச்சு, பையனா பொண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். ஒண்ணு இல்ல 2 பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம டாக்டருக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. நம்ம ஹீரோ கத்துறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்ல உட்காந்து சாம் கூட ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 3 பையன், இப்ப 2 பையனா அப்படி சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. எல்லாரும் வயல்ல இருக்காங்க. அப்ப அங்க சாம் வர்றான். என்ன சர்ஜரி பண்றதுக்கு நேரம் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம சாம் கேக்குறான். பேகுவை பத்தி பேசுறது நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க. நான் பேகுவை பத்தி பேசல, மிஸ்டர் ஜியாங்க பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன சர்ஜரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆமா, பேகுக்கு மட்டும் சர்ஜரி பண்றது இல்ல, ஜியாங்க்கு தான் பண்ணணும். ஏற்கனவே பாஸ்கெட் பால் டீம் வந்து உங்கள்ட்ட இருக்கு, இதுல 6வது ஒரு குழந்தை வேணுமா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். அவரை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாம் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கோவமா வருது. இப்ப அப்படியே ஹீரோ தான் காட்டுறாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க ஹீரோயின் வர்றா. நீங்க அந்த சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எந்த சர்ஜரி, எதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே கையை கொண்டு போவா. அப்படியே தண்ணியை விட்டு அப்படியே ஹீரோ பயந்து பின்னாடி போறான். நான் ஒன்னும் பேகு கிடையாது, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். உங்களுக்கு அப்ப 6வது குழந்தை வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா. நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். நம்ம ஹீரோயின் அப்படியே கோச்சிட்டு போயிருவா. நம்ம ஹீரோயின் இப்போ சரியான கோவத்துல அப்படியே மீனோட தலைய ஹீரோவா நினைச்சு வெட்டிட்டு இருக்கா. என்ன ஒரே சத்தமா இருக்கு, இவ காய்கறியை வெட்டுறாளா இல்ல என்னத்தை வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ விளையாட்டு அவனை மிதிச்சிடுறான். அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த கிம்ச்சியையும் தட்டி விட்டுறான். இப்போ கிம்ச்சி ஃபுல்லா நம்ம ஹீரோயின் மூஞ்சில தான் கிடக்கு. அப்போ அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருதுப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். ரத்தம் இல்லப்பா, கிம்ச்சி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு வந்துருது. இன்னும் 6 மாசத்துல நம்மளுக்கு 5 குழந்தை ஆயிரும். இப்படி அப்பாவும் புரிஞ்சுக்காம இருக்காங்க, பசங்களும் இப்படி விளையாட்டு தனமா இருக்கா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா. பசங்களுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கா, ஏன் அப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க அந்த சர்ஜரி பண்ணா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கத்திட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால இங்க இருக்கவே முடியாது, எனக்காக இதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களா, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே போயிருவா. அம்மா நில்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் கூப்பிடுவான், நிக்க மாட்டா ஹீரோயின்.